கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு தன்னை ஒரு இடத்திலும் அவர் சொன்னது கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கள் என்றால் தன்னுடைய சீசர்களுக்கு அவர் இங்கே வெளிப்படுத்துகிறதை நீங்கள் பார்க்கலாம். யோவான் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்கிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. நான் அவர்தான், ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவருக்கொருவர் கழுவ கடவீர்கள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு யோவான் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 1லிருந்து நீங்கள் 5 வரைக்கும் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களை, தேவன் சொல்லுகிறார், நானே வழியும் சக்தி ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று, என்னை கண்டவர்கள் பிதாவை கண்டீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களை, நீங்கள் இதை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தை ஜீவனுள்ளது. அவரே இங்கே தெளிவாக சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று, என்னை கண்டவர்கள் பிதாவை கண்டீர்கள் என்று சொல்கிறார். நீங்கள் இதை விசுவாசிங்கள். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்று. நன்றி.